Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பைத்தானி ஸ்டைல் டிசைனர் ப்ளவுஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து நெக்லைன் வித் ஒரு 3 inches மார்க் பண்ணி தான் நெக்லைன் டெப்த் 9.5லேருந்து 10 inch வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இங்கேருந்து வந்து நெக்லைன் வித் அதே 3 inch மார்க் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு டைமண்ட் நெக்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த 3 inchலேருந்து ஃபர்தராக ஒரு 3/4 inch வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மாதிரி ட்ரா பண்ணி இதில் வந்து டைமண்ட் நெக்லைன் கொடுக்குறேன். டைமண்ட் நெக்லைன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக கொடுக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ப்ளவுஸ் அந்த டிசைன் கூட ரொம்ப நீட்டாக சீட் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு இது கீழே வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுத்து இதை நம்ம எக்ஸாக்டாக இதே ஷேப்பில் நம்ம அதில் வரைஞ்சி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ளவுஸ் இது, ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு சூப்பரான பைத்தானி ப்ளவுஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ப்ளவுஸில் இருக்க பார்டரை மட்டும் எடுத்து வச்சுட்டிங்களா. நார்மலாக வந்து ப்ளவுஸில் வந்து கீழே பார்டர் வரும் இல்லையா, அந்த பார்டரில் வந்து எடுத்து இதில் டிசைன் பண்ணுறது தான் ஆக்சுவலாக வந்து பைத்தானி ப்ளவுஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அதே மெத்தடில் இப்போது இதையும் இதில் இருக்க பார்டரை எடுத்துகிட்டு இது கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக கீழே பார்டர் கொடுக்காம அந்த பார்டர் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஒர்க்குமா இந்த ப்ளவுஸில் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்க இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை கரெக்டாக இந்த நெக்லைன் அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்த பிறகு இதை வந்து நம்ம ஃபேப்ரிக் கூட வச்சு அயன் பண்ணியிருக்கேன். ஸோ கேன்வஸை டைரெக்டாக நம்ம லைனிங்கில் வச்சு இந்த மாதிரி நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அயன் பண்ணி எடுத்த பிறகு இது மேலே வந்து இப்போது நம்ம ப்ளவுஸோட பிட்டை வந்து கொடுத்து நம்ம தைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்க பார்டரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பட்டு சாரியில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ப்ளவுஸ் பிட் இருக்கும், அதே மாதிரி பார்டரும் அதே மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து அந்த சாரியோட மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் ஒரு 1 inch அளவுக்கு விட்டுட்டு இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எடுத்த அந்த லைனிங் பீஸை வந்து நம்ம ப்ளவுஸோட துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி இதை நம்ம தைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி லைனிங் அந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் வந்து லைனிங் மேலே ஒட்டி நம்ம தைக்கும் போது நெக்கு வந்து இன்னும் ஸ்டிஃபாகவும் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு உள்ளே இருக்க இன்னர் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்த பிறகு இதில் வந்து நாச்சஸ் கட் பண்ணி இப்போ இந்த லைனிங்கை வந்து துணியோட ராங் சைடுக்கு இதை கம்ப்ளீட்டாக நம்ம டர்ன் பண்ணி விட்டுடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இதை டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இதை சுற்றி லைக் அந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா சேர்த்து அதை சுற்றி ஒரு தையல் போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து சின்ன ஒரு மெல்லிஸான லைன்ஸ் வந்து இந்த ப்ளவுஸில் தெரியுதா. ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஓவர் டூ அந்த ஃபேப்ரிக் ரொம்ப நிறைய ஒர்க் கொடுக்காம கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக கொடுக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே ஒரு பிளெயின் ப்ளவுஸ் பிட்டாக இருந்தால் நம்ம நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து சின்ன நிறைய லைன்ஸ் வந்து ரன் ஆகுறதுனால ரொம்ப நிறைய ஒர்க் கொடுக்காம கொஞ்சம் டீசெண்டாக சின்ன ஒர்க் கொடுக்கும்போது அது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கணும், அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப எலகண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப ஒர்க் கொடுக்காம ஒரு சின்ன லேஸ், அந்த லேஸ் என்ன கலர் பார்த்திங்கன்னா சாரியோட ஒரு பீகாக் க்ரீன் கலர் லேஸாக இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த சாரியில் வந்து இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக இதே லேஸ் இருக்குது, இதே கலர் லேஸ். ஸோ அதே எக்ஸாக்ட் பீகாக் கலர் க்ரீன் லேஸை வந்து அந்த டைமண்ட் நெக் அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் இதை நான் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 3 லேயர் வரைக்கும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இப்போது செகண்ட் லைன் இதை கொடுக்குறேன். ஸோ பார்க்க வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது பார்க்க. ரொம்ப கிளம்ஸி ஒர்க் இருக்கக்கூடாது மெயினாக.
ஸோ நிறைய வந்து இப்போ டிசைனர் ப்ளவுஸ் நிறைய ஒர்க் பண்ணுறோம் சொல்லி எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் பண்ணி அதை பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது 3 லேஸ் வச்சு இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சாரியில் கட் பண்ண முடிஞ்சால் சாரியில் கூட கட் பண்ணி அதை ரோப் மாதிரி ரெடி பண்ணி அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷோல்டரில் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் ஷோல்டரில் கொடுத்த பிறகு இந்த பார்டர் வந்து 2 பக்கமும் நான் ரா எட்ஜஸை மடித்து அயன் பண்ணியிருக்கேன். அது அந்த துணியோட பிசுறு வரும் இல்லையா, அதெல்லாம் உள்ளே மடித்து 2 பக்கமும் அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணி இப்போ இது கூட நான் இதை அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக மிட் பாயிண்ட் வரும்போது ஒரு சின்ன ஃபோல்டிங், ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்து கரெக்டாக அது சென்டர் வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே இப்படி ஒரு தையல் போட்டோன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த லேஸ் கொடுத்தோன்னே அந்த ராயல் ஜுவலில் கன்சீல் ஆகிடும். ஓகே. ஸோ பார்டர் வந்து எவ்வளோ அகலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ அகலத்தில் உங்களுக்கு தேவையோ அந்த அளவு அகலத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 2 ரா எட்ஜஸையும் உள்ளே மடித்து அயன் பண்ணி இப்போ இந்த மாதிரி தைச்சி இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. இந்த பார்டர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி முடித்த பிறகு நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப குறைஞ்ச நிமிஷத்தில், வித்தின் 10 நிமிஷத்தில் ரொம்ப அழகான ஒரு எலகண்ட்டான ஒரு நெக்லைன் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி அழகான வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உடனே அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். See you next time. Till then, take care. Bye bye.